Hi friends, welcome to my channel. This is Sathya from Sathya Blogger. இன்னைக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா chimney cleaning. இது வந்து ரொம்ப ஈஸியா ஒரு ரெண்டே மெத்தட்ல ஒரு 30 மினிட்ஸ்ல டக்குன்னு எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸா வந்து chimney clean பண்ணல. ரொம்ப வந்து ஆயில் டஃப் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சு, ரொம்ப கிரீஸா இருந்தது. அதை வந்து நான் வந்துட்டு ஒரு 2 மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருந்தேன். அது எப்படி அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுக்கு வந்து மெயினாக நம்மளுக்கு தேவை வந்து லெமன், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா மிஸ்டர் மசில் ட்ரெயின் கிளீனர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 50 கிராம் ஒரு பேக்கெட் தான் நம்மளுக்கு தேவை, அது மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இல்லைன்னா நார்மல் ஸ்க்ரப்பர், கொஞ்சமாக தண்ணி, இது மட்டும் இருந்தால் போதும். நம்மளோட ஃபில்டர், சிம்னி ஃபில்டர் வந்து சிம்பிளாக ஒரு 30 மினிட்ஸில் டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா மிஸ்டர் மசில் கிவி ட்ரானெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இப்போ வந்து நம்ம சிங்கில் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி சிங்கில் தான் க்ளீன் பண்ணேன். உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் டப்பு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இல்லை, ஸோ நான் அதனால் நான் டேரெக்டாக வந்து சிங்க்லேயே க்ளீன் பண்ணிட்டேன். அந்த ட்ரெயினர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டர்ஸ் அதில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ அந்த மிஸ்டர் மசில் ட்ரெயின் கிளீனர் 50 கிராம் பேக்கெட்டை வந்து உடச்சி அதில் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஃபுல்லாக எல்லா பக்கம் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு பேக்கெட் இருந்தாலே போதுமானது தான், அதுவே சரியாக இருந்தது எனக்கு. இப்போ வந்து ஹாட் வாட்டர் வந்து அதில் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. அந்த 2 ஃபில்டருமே வந்து ஹாட் வாட்டரில் வந்து இம்மர்ஸ் ஆகணும், நல்லா மூழ்கி இருக்கணும். அது வந்து மூழ்கி ஒரு 15 மினிட்ஸ் போல் அதை வந்து மூழ்க விட்டுருங்க. நீங்கள் அது மூழ்க விட்டுட்டு அந்த பக்கம் போயிருங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால் அது பக்கத்தில் இருக்க வேண்டியதில்லை. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அந்த ஹாட் வாட்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை எடுக்கலாம். நீங்கள் டேரெக்டாக ஹேண்டில் வந்து தொடாதீங்க. அதைய ஒரு டாங்ஸோ இல்லை ஏதாவது க்ளவுஸ், ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு தான் நீங்கள் அதை டச் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் நான் சொன்ன மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு லெமனை வந்து புழிஞ்சு விட்டுடலாம். நீங்கள் புழியும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நுரைய வரும். ஒரு லெமன் இருந்தாலே போதும். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து அந்த ஸ்க்வீஸ் பண்ண இல்லையா அந்த லெமன், அதோட மீதம் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு அந்த பேக்கிங் சோடா அண்ட் லெமன் பேஸ்ட்டில் தொட்டுட்டு நான் வந்து அது மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணி விடுறேன். ஆல்ரெடி நம்ம அந்த மிஸ்டர் மசில் ட்ரெயின் கிளீனர் யூஸ் பண்ணியிருக்கங்காட்டி அந்த ஸ்டெயின் எல்லாம் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். நீங்கள் ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெமன் வச்சு அந்த பேக்கிங் சோடா லெமன் பேஸ்ட்டில் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நான் வந்து தேய்க்கிறேன். ஆல்ரெடி நான் லெமனில் தேய்க்கும் போதே பாதி வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி அதில் வந்துட்டு கொஞ்சம் விம் லிக்விட் அப்ளை பண்ணிவிட்டு அதில் தேய்ச்சிட்டேன். ரொம்ப டஃப்பாக இருக்கிற ஸ்டெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் பார்ட்டிகல்ஸ் வச்சு அதை வந்து நீங்கள் அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா அதுவும் சீக்கிரமாக வந்துடும். இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் வாட்டர் வாஷ் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்னி ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு ஸ்டெயின் க்ரீஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இது நிஜமான ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஒரு 30 மினிட்ஸில் எனக்கு வந்து அந்த ரிசல்ட் கிடச்சிது. அதனால தான் நான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் அந்த டஃப் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த நைஃப் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து நீங்கள் அழுத்தி தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து பேக்கிங் சோடா அண்ட் மிஸ்டர் மசில் ரெயின் கிளீனர் யூஸ் பண்ணியிருக்கங்காட்டி அது எல்லாமே நீங்கள் சாதாரணமாக தேய்க்கும் போதே வந்துடும். எனக்கு வந்து அந்த லெமன் வச்சு தேய்க்கும் போதே பாதி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருக்குது, பலன்னு மின்னுது. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.